இன்னைக்கு நம்முடைய ஏழுசை மன்னர் என்று அழைக்கக்கூடிய திரையுலகத்தினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய புகழ்மிக்க ஒரு நடிகர் என்றால் எம்கேடி தியாகராஜ பாகவதர் ஐயா தான் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இன்றைக்கி அவருடைய பிறந்த நாளில் அவருடைய நினைவு தூணாகப்பட்டது இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் விழாவிற்கு இன்றைக்கி 114வது பிறந்த தினத்திற்கான ஒரு தூண் திறக்கப்பட்டு இந்த ருத்ரபூமியினுடைய ஒட்டுமொத்தமான இந்த ருத்ரபூமி வாங்கி கொடுத்தவர்கள் இதற்காக யார் யாரெல்லாம் இதற்கு ஒரு பங்களித்தார்களோ அவர்களை நினைவுபடுத்தும் வகையில் ஒரு நினைவு தூண் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்றைக்கி எம்கேடி தியாகராஜ பாகவதர் ஐயா அவர்களுக்கு இந்த இடத்தில் இந்த ருத்ரபூமியில் நினைவு மண்டபம் திறப்பதற்கான ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நினைவு மண்டபமாகப்பட்டது முழுக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இசைக்கலைஞர்களும் அது சார்ந்து விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த சமுதாய மக்களும் ஒருங்கிணைந்து செய்வதற்கான முழுமையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு வரைபடமும் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த அறிமுகத்தின்படி இந்த நினைவு மண்டபம் அமைக்க இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இதுதான் இன்றைய எங்களுடைய ஒரு வேண்டுகோள். அதுபோல் எம்கேடி தியாகராஜ பாகவதர் ஐயா அவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் அவர்பால் பற்று உள்ளவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த சங்கிலியாண்டபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தை தலைமை இடமாக வைத்து அனைவரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான ஒரு செயல்பாடு துவங்க உள்ளது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அவர்கள் முழுக்க அவர்கள் குலத்தொழிலை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்களுக்கு இன்னைக்கு நவீன இயந்திர புரட்சி காரணமாக தொழிலெலாம் ரொம்ப பின்தங்கி இருக்குது. ரொம்ப அவருடைய தொழிலெலாம் முடக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உருவாக்கி ஒரு நல்ல காரியங்களை செய்து கொடுப்பதற்காகவும் இந்த ஒருங்கிணைப்பை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மாநிலம் தழுவிய நிர்வாகிகள் நியமனம் செய்து மாவட்ட வாரியாக அனைவரோட ஒத்துழைப்போடும் ஒரு பெரிய அளவில் மதிக்கத்தக்க ஒரு நினைவு மண்டபம் உருவாகும் என்பதை இன்று துவங்கப்பட்டு குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுகளுக்குள் முடித்து விடலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட கமிட்டியும் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அரசியல் அரசு சார்பாக அங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க, நினைவு மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், மணிமண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் எங்களுக்கு எந்த ஒரு கட்டுறாங்க, சிறப்பாக கட்டட்டும். அது அரசு சார்ந்தது. இங்கே நம்ம கட்டப்படுறது நினைவு மண்டபம். ஒரு காலத்தில் பேசியிருந்த காலத்தில் முழுமையான ஒரு தமிழ் பாடலில் அந்த கர்நாடக சங்கீதத்துக்கு ஈக்குவலாக அதை விட கூடுதலாகவே பாடியதால் ஏழுசை மன்னர் அப்படிங்கிற ஒரு பட்டம் தான் முதல் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி அவருடைய பேர் புகழை நிலைநாட்டும் வகையில் அங்கே கல்வெட்டுகளோ எந்த ஒரு முக்கியத்துவமோ நம்முடைய தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய இடத்துல எந்த ஒரு பதிவுகளும் இல்லைங்கிறது எங்களுக்கு அதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கலான் இருக்கோம். அதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கலான் இருக்கோம்.
ஏன்னா இவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில், எம்ஜிஆர் வந்து தியாகராஜ வாழ்ந்த காலத்தில் எம்ஜிஆர்லேருந்து நடிகர் திலகம் சிவாஜியிலேருந்து எல்லாருமே வந்து இவர் மீது பற்று கொண்டு இவரை தன்னுடைய தந்தை என்று உரிமை கொண்டு அழைத்து வந்தவர்கள். சும்மா சாதாரணமாலாம் அவர்கிட்டலாம் யாரும் பழகலை. அவர் மேலே அந்தளவுக்கு ஒரு விருப்பத்தோடு எல்லாமே பழகினவங்க. இருந்தாலும் கூட வரும் நிகழ்ச்சிகளில் அனைத்து கலைஞர்களையும் அழைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்திக்கிறோம்.